டே பாரதி, அம்மா என்ன சொன்னாங்க? ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்கடா. என்ன என்ன சொன்ன? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா அகிலா. ஹே அம்மாவுக்கு நீ யாரு, உன் மனசுல என்ன இருக்கு எல்லாத்தையும் தெளிவா புரிய வச்சிட்டாண்டா. அவங்க உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. டேய், அஞ்சலியை மட்டும்தான் அம்மாவுக்கு பிடிக்குது. அதனால அவங்க வந்ததும் அவ பிறந்த வீட்டு நினைப்புக்கு போகாம பாத்துக்கோ. அவ வரட்டும் பாரதி, என்ன தவிர வேற எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிடுறேன். கடந்த ஒரு மாசமாவே நான் அகிலனை மீட் பண்றேன், அவன் கூட பேசுறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுன்னு சொல்றேன், கெஞ்சுறேன், கண் கலங்குறேன், அழறேன், அப்படியே உருகுறேன். இதெல்லாம் ஏன் சொல்லு? நான் எப்படியாவது உங்க வீட்டுக்குள்ள வர விரும்புறேன், உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தினமும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம ரெண்டாவது இன்னிங்ஸ் இப்படிதான் மாமா இருக்க போகுது. பாரதி மாமா, இந்த மகிழ்ச்சியான விஷயத்த அஞ்சலி கிட்ட நீங்க சொல்லலாம் இல்ல? அஞ்சலி கிட்ட நான் சொல்லவா? இது முதல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லலாம். நீயே உங்க அப்பாட்ட சொல்லுக்கணுமா? அம்மாடி கண்ணம்மா, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. புதுசா கல்யாணம் பண்ணி போன ஒரு பொண்ணு இப்படி சொல்றது ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? நான் போன் பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு நினப்பு வர்றப்ப மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கும். பொது பதியம் இல்லையா, அது வேர் பிடிக்கிற வரைக்கும் செடி வாடிடக்கூடாதுங்கிற அவசியம் இருக்க. எப்பப்பா அதுலயும் உங்க மாமியார் ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சுத்தம். அப்பா, என் மாமியார் தங்கம்பா. அவங்களுக்கு ஒரு தேவதை மனசு இருக்கு. அது பாரதி மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு என் கண்ணுக்கு அவங்க மனுஷியார் தெரிஞ்சாங்கப்பா. அப்படியாமா? அப்படி என்னமா நடந்துச்சு? அது வந்து நம்ம அஞ்சலி கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஐயரை கூப்பிட்டு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியாமா? நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. அப்படின்னா அவங்க உண்மையிலேயே தேவதை தாமா. அங்க வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிடுங்கப்பா. உடனே சொல்லிடுறேம்மா, இதோ இப்பவே சொல்லிடுறேன். சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருங்க, சரியா? சரிம்மா சரிம்மா. ஏய் பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி எங்க இருக்க? ஏய் பாக்கியம், அடியே பாக்கியம், எங்கடி இருக்க? உன் வீட்டுக்காரர் கத்துறது கேட்கலையா? வாடி. அந்த பயவுல போனதுல இருந்து கிச்சன்ல இருந்து வெளியே வர முடியறதுல, காலையில சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள மதியம் வந்துருது. இதுக்கு இடையில உங்க கத்தல் வேறையா? இங்க சரோஜாக்கா காலையிலயும் சாயந்தரமும் வந்து துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி வீடு வாசல் கூட்டுதே, அதையும் சேர்த்து பார்த்துட்டு போனவ கண்ணம்மா. இப்ப என்னடா எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்ன செய்ய சொல்றியா? அக்கா, நீ இப்ப கொஞ்சம் சட்டம் பண்ணுக்கா. அந்த எஃப்எம்ல ஏதோ ஒரு செய்தி இருக்கு, அது என்னன்னு கேட்போம். மாமா, நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த மேட்டர்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன ஓ மக அதுக்குள்ளேயும் பிள்ளை பெத்து போட்டாளா? நல்ல செய்தினா அது அந்த கண்ணம்மா புராணமா தானே இருக்கும். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா பாக்கியம்?
எப்பவும் யாரையும் ஒரு முன் முடிவுகளோட அணுகக்கூடாது. எவ்வளவு ஆர்வமா சொல்ல வந்தனோ அவ்வளவுக்கு வெறுப்பாயிடுச்சு. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது. அஞ்சலி, சோ அஞ்சலிக்கு ஏதோ நல்லது நடக்குது, கரெக்டா மாமா? அம்மா அஞ்சலி, இனிமே உன்னை பத்தி என் மனசுக்குள்ள இருந்த சஞ்சலத்துக்கு வேலையே இல்லம்மா. ஓ, என்னை பத்தி கவலையெல்லாம் படுறீங்களாப்பா நீங்க? என்னடா அப்படி கட்டுட்ட? உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இப்படி பாசத்துல முறுக்கு புளியறத விட்டுட்டு விஷயம் என்னன்னு கேளு. என் கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடுச்சுமா. ரொம்ப கௌரவமா சொல்லிக்குவேன். 2 பொம்பளை பிள்ளைகளை பத்தேன், 2ஐயும் சிறப்பா வாழ வச்சேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன். அந்த சௌந்தர்யா அம்மா உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கம்மா. நிஜமாவா? அம்மா, நீ ஊருக்கு போயிட்டு வந்த நேரம் இந்த வீடு, காரு, பணம் எல்லாம் நமக்கு சொந்தமாக போதுமா? ஆமாடி பாக்கியம். கேட்டியா அஞ்சலி? இத்தனை நாளா உன் கல்யாணம் தடப்பட்டதை பத்தி இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. இந்த காரும் பங்களாவும் தான் இவங்களுக்கு முக்கியம். அட நீங்க இவங்களை விடுங்க மாமா, இவங்க எப்பவுமே இப்படிதான். நீங்க மேல கதையை சொல்லுங்க. இவ ஒருத்தி கால நேரம் தெரியாம கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கா. மாப்பிள, அவ பேச்ச விட்டு தள்ளுங்க. இந்த தடவையாவது இந்த கல்யாணம் நடக்குமா? அம்மா, உன் வாயில என்னதான் வருது? என்ன கேள்வி கேக்குற நீ? இந்த கல்யாண தகவல் சொன்னது யாரு? மாமா சொன்னது யாரு? என் மக. ஓ, அவளோட புருஷன் மூலமா அவரோட அம்மா கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஆமா, இவளே அங்க ஒட்டிக்கிட்டு கிடக்குறா. இவ போனாலாம், புருஷங்கிட்ட பேசினாலாம், மாமியார புருஷன் மூலமா சம்மதிக்க வச்சாலாம். அந்த அகிலன் தம்பி கைய வெட்டி உசுர மாச்சுக்கிற தெரிஞ்சிச்சு. அதுல பயந்து சம்மதம் சொல்லி இருக்காங்க. அக்கா, யாரு பேசினா என்ன? கடைசியில எண்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாரு. அதுக்காக பேன் கடிச்சு உசுறு போச்சுன்னு சொல்லக்கூடாதுலடா. மா, பேச்சு நிறுத்துமா. அப்பா, நீங்க ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த செய்திய சொன்னதுக்காக என்னோட 2 கார்ல 1 உங்களுக்கு கொடுத்துடுறேன். அம்மா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்ற மகிழ்ச்சியை சொல்றேன். அதுக்கு பேரம் பேசி விலை கொடுக்க பார்க்காத. கார் கொடுக்கறது மகிழ்ச்சி தானப்பா. எங்க அத்தை எனக்கு கொடுத்த மாதிரி. மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் நினைச்சவனே என்ன சொந்தமாக்கிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அடி என் செல்ல மகளே, உன் தலையெழுத்த பிரம்மன் தங்கத்துல எழுதி வச்சிருக்காருடி. என்னடா இது? அக்கா, நீ ரொம்ப யோசிக்காத. இப்படி எட்டு யோசிக்கிறதுனாலதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாம் தூம்னு குதிக்க வேணாம். அப்புறம் சௌந்தர்யாம ரிவர்ஸ் கீரை போட்டுட்டாங்கன்னா நாம அவ்வளவுதான். அட போடா, கையெடுத்து ரத்த காணிக்கை ஆக்கி மாப்பிள்ள சம்மதத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அத கொண்டாட வேணாமா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. உள்ள போறது வரைக்கும் தான் பம்மனும். உள்ள போனதுக்கு அப்புறம் என் மக அந்த வீட்டு இளவரசி, நான் அந்த வீட்டு மகாராணி, எங்க அம்மா அந்த வீட்டு ராஜமாதா. அப்படித்தான் உள்ள போய் செட்டில் ஆவான் பாரு. இதுக்கு அங்கேயும் குடிய கெடுக்க பிளான் போடுதுங்களே. மண்ணாங்கட்டி. இங்க பாரு, அந்த அம்மாவுக்கு பிடிக்கலனா துப்பாக்கி எடுத்து டுப்பு டுப்புன்னு சுட்டு போடுவாங்க.
பின்னாடி இருந்து பத்த வைக்கிறது போட்டு கொடுக்கறதெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது. அப்படி ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா இப்பவே மூட்டை கட்டி வச்சிடு. அது உன் புள்ள வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. ஆமாமா. அஞ்சலி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதை காப்பாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. இதுங்க பேச்சையெல்லாம் நீ கேட்காத. உனக்கு உன் புருஷன், புகுந்த வீடு, மாமனார் மாமியார் இதுதான் முக்கியம். இவங்க சொல்ல கேட்டு தப்பா அடி எடுத்து வச்சிடாத. வாழ்க்கையும் கெடுத்துக்காத. இல்லப்பா, எனக்கு யாரை எங்க வைக்கணும், யார் கூட நெருக்கமா இருக்கணும், யாரை விலக்கி வைக்கணும்னு தெரியும்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அங்க போய் சிறப்பா வாழ்வேன். பாக்கியலட்சுமி, இப்ப அந்த அம்மா கொடுத்த சம்மதமே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுக்கும். நீ கவலைப்படாத, உடனே இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். டேய் கணபதி, ஆ. 2 நாட்டுக்கோழி புடிச்சிட்டு வா. அம்மா, அந்த ஆட்டத்துல என்ன சேர்த்துக்காத. நான் வரலமா. செத்தாலும் விருந்து சாவா சாவணுங்கிறியே. அவன் கிடக்குறான், நீ வாடி. மா, திருந்தாத ஜென்மங்க. பாத்தியாமா, இதுகளுக்கெல்லாம் நல்ல புத்தியே வராது. நீ இவங்க வழியில போகாத. சரிப்பா. அப்புறம் ஒரு வாட்டி அகிலங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. நேர்ல பார்த்தாலும் தப்பு இல்லை. அப்படியே செய்றேன்பா. சரிம்மா, நான் வரேன். என்ன சார், என்ன பார்வை? வரேன், வந்துகிட்டே இருக்கேன். தட்டி தட்டி செதுக்குனாதான் கல்லும் சிலையாகும். இப்போ நான் உன்னை எனக்கு ஏத்த மாதிரி செதுக்கணும்னா நான் பக்கத்திலேயே இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பாவம், அகிலனுக்கு என் மேல ரொம்ப காதல் இருக்கு. அவனுக்கு என் பார்வையும் சிரிப்பும் மட்டுமே போதும். அவனை கட்டிக்கிட்டு வந்தா எனக்கு அவனால தொல்லை இருக்காது. நான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா வந்துருவேன். அப்புறம் மெல்ல மெல்ல கண்ணம்மாவை கழட்டி விட்டுட்டு உன்னை அடைவேன். காத்திரடா என் செல்ல திருடா. பார்த்து சௌந்தர்யா, செக்மேட் ஆயிர போற, கவனமா விளையாடு. ச்சே, எல்லா விதத்திலயும் லாக் பண்ணிட்டியே. வீட்லயும் இதே நிலைமை தானே உனக்கு? அத மறக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். மறுபடியும் அதையே ஏன் ஞாபகப்படுத்துற? பாரு, ஆட்டத்தை கவனி. தப்பு தப்பா ஏதாவது பேசிட்டு இருக்காத. இருக்கிறதானே சொல்றான். அவ என்ன தப்பா சொன்னா? ஏய், லைட் இருந்தா போடு. இப்பெல்லாம் சௌந்தர்யா பகல்லையே லைட்டை போட்டு பழகிட்டு இருக்கா. டிசிஷன் மேக்கிங் மூவ் எல்லாம் ராங்கா இருக்கே சௌந்தர்யா. வேணா ஆட்டத்தை கழிச்சிட்டு திருப்பி ஆடலாமா? அப்படி ஒரு ஆட்டம் ஆடிடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். என்ன சொல்ற சௌந்தர்யா? ஒண்ணு இல்ல. லாஸ்ட் மூவ், செக்மேட். மகனோட ஆசைக்கு குறுக்க நிக்காம, ஆணவத்துல கொலை பண்ணாம, பெருந்தன்மையை ஏத்துக்கிறதுக்கு சௌந்தர்யா மாதிரி பெரிய மனசு வேணும்டி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். லெஃப்ட்ல மூத்த மருமக, ரைட்ல இளைய மருமக, நடுவுல சௌந்தர்யா. சும்மா அப்படியே நடந்து வந்தா களை கட்டும்ல.
என்னடி இத ஆச்சு பாருங்க, இவளுக்கு? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த அஞ்சலி தான் எனக்கு மருமக. அவதான் என் மகனை கட்டிக்க போற அழகி. நான் தேர்ந்தெடுத்த அழகி. அந்த கண்ணமாவே எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. அது என் மகனோட விருப்பத்துக்காக அவளை அவன் கட்டிக்கிட்டான். அவ என் மகனோட மனைவி மட்டும்தான். ஒரு போதும் எனக்கு மருமகளா ஆக முடியாது. இத நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் யுவர் டங். ஏய், லைட் இருந்தா போடு. இப்பெல்லாம் சௌந்தர்யா பகல்லையே லைட்டை போட்டு பழகிட்டு இருக்கா. லெஃப்ட்ல மூத்த மருமக, ரைட்ல இளைய மருமக, நடுவுல சௌந்தர்யா. சும்மா அப்படியே நடந்து வந்தா கலர் கட்டும்ல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? மா மா தள்ளுடா. ச்சே. என்னடா என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் இலக்கரமா இருக்கா? அம்மா, ஹலோ ஆண்டி, சொல்லுங்க. ஆமா, அம்மா இங்கதான் இருக்காங்க. அப்படியா? இதோ ஒரே நிமிஷம் ஆண்டி. அம்மா, இன்னைக்கு லலிதா ஆண்டி பொண்ணு ரிசப்ஷன் போறீங்கல்ல? ரிமைண்டர் கால் கொடுத்துருக்காங்க. இல்ல, போக விருப்பம் இல்ல. ஆண்டி, அம்மா இன்னைக்கு வேற ஒரு இடத்துல ஹெல்டப் ஆயிருக்காங்க. பட் நானும் என் ஒய்ஃப் கண்ணமாவும் வரோம். ஆமா ஆண்டி, யா ஷோ, கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். கண்ணம்மா, என்னங்க? 5 மணிக்கு ரெடி ஆயிடு, ஒரு ரிசப்ஷன் போறோம். ஆ சரி. பாரதி, கூட்டிட்டு போடா. ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டு. தெரு முனையில நீயும் அவளும் இருக்கிற கட் அவுட்ட பிரம்மாண்டமா வச்சுக்கோ. நீயும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கும். போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து பாராட்டிட்டு போவாங்க. அந்த காலத்துல பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருத்தமா பார்த்துதான் பொண்ணையே தேர்ந்தெடுப்பாங்க. பாக்குற பொருத்தத்துல ஜோடி பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம். வெளியில தெருவுல இறங்கி போனா பொண்ணும் மாப்பிளையும் சும்மா அப்படி இருக்கணும்.
சொல்றது? போயும் இப்படி இருக்கிற ஒருத்திய கட்டிக்கிட்டு எப்படிடா உன்னால வெளியில போயிட்டு வர முடியுது?